தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு துவங்கியிருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் இந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜயும் பங்கேற்றிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்க. சதர்ன் ஜோனல் கவுன்சில் மீட்டிங் என சொல்லக்கூடிய தென் மாநிலங்களுக்கான அந்த கூட்டுறவுக்கான கூட்டம் தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில சென்னை கோவளத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு தனியார் நட்சத்திர விடுதியில தொடங்கி இருக்கிறது. இந்த கூட்டத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் துணைத் தலைவராகவும் இந்த கூட்டத்திற்கு பொறுப்பு வகித்திருக்கிறார். அதே போன்று இந்த கூட்டத்துல அண்டை மாநிலங்களாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு அண்டை மாநிலம் இருக்கக்கூடிய கர்நாடகா, கேரளம், ஆந்திரா, அதே போன்று தெலுங்கானா மாநிலத்தினுடைய பிரதிநிதிகள் வந்திருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார், கேரளத்தினுடைய முதலமைச்சர் வருகை புரிந்திருக்கிறார். அதே போன்று தெலுங்கானா முதலமைச்சர் வெளிநாட்டு பயணத்தில் இருப்பதால் அவர் பங்கேற்கவில்லை. அவருக்கு பதிலாக அந்த மாநிலத்துடைய துணை முதலமைச்சர் வருகை புரிந்திருக்கிறார். அதே போன்று யூனியன் பிரதேசங்களாக தென் பகுதியில் இருக்கக்கூடிய புதுவையினுடைய அரசனுடைய பிரதிநிதி, அதே போன்று அந்தமான் நிக்கோபார் தீவுகளுடைய பிரதிநிதி, அதே போன்று லட்சத்தீவினுடைய பிரதிநிதி என்று உயர் பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் மிக முக்கியமாக தென் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய ஒற்றுமை, அந்த மாநிலங்களுக்கிடையே தொழில் வளர்ச்சி மற்றும் வர்த்தக போக்குவரத்துக்கான சுமூக நிலையை ஏற்படுத்துதல், அது மட்டுமின்றி தென் பிராந்தியத்தில் இந்தியாவினுடைய எல்லை பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்தும் மத்திய அரசு மேற்கொண்டிருக்கக்கூடிய முயற்சிகள், அதுவும் குறிப்பாக வளர்ந்த பாரதம் என்ற திட்டத்தை 2047க்குள்ளாக இந்தியா வளர்ந்த நாடாக மாற்ற வேண்டும் என்ற முனைப்புடன் இலக்கு வைத்து இந்தியா முன்னேறி வரக்கூடிய நிலையில் அதற்கு அனைத்து மாநிலங்களும் வளரும் பட்சத்தில் நாடு வளரும், டீம் பாரத் என்ற ஒரு உயரிய தொலைநோக்கு பார்வையுடன் இந்த கூட்டத்தை நடத்துவதாக மத்திய அரசு ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக இதற்கு முன்பாக நடைபெற்ற கூட்டங்களில் பல்வேறு விவகாரங்கள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக மத்தியில பாஜக அரசு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகாக இந்த கூட்டம் அதிகம் நடத்தப்பட்டிருப்பதாகவும், குறிப்பாக 2004 2014 வரையிலுமான காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய 5 மண்டலுக்கும் சேர்த்து மொத்தம் 24 மண்டல கூட்டங்கள் மட்டுமே நடத்தப்பட்டதாகவும், ஆனால் 2014 பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பாஜக அரசு அமைந்ததுக்கு பிறகாக 2025 வரையிலுமான அந்த 11 ஆண்டுகளுக்குள்ளாகவே 64 கூட்டங்கள் 5 மண்டலங்கள் உள்ளடக்கி நடத்தியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டங்கள்ல சராசரியாக ஒரு ஆண்டுக்கு 6 கூட்டங்கள் என்ற அடிப்படையில் கூட்டங்கள் நடத்தப்பட்டிருப்பதாகவும், 1580 விவகாரங்கள் மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து விவாதித்திருப்பதாகவும், அதில் 1287 பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு அதாவது சுமார் 83% பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருப்பதாகவும் மத்திய அரசு குறிப்பிட்டிருக்கிறது. மேலும் இந்த கவுன்சில் கூட்டங்கள் மூலமாக நாட்டில் மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் 83% தீர்க்கப்பட்டிருப்பது இந்த கூட்டங்களுடைய முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதாக இதற்கு முன்பாக நடந்த கவுன்சில் கூட்டம் கிழக்கு பிராந்தியத்துக்கான கவுன்சில் கூட்டமாக ஜார்க்கண்டில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எடுத்துரைத்திருந்தார். அது மட்டுமின்றி பிரதமர் நரேந்திர மோடியினுடைய தொலைநோக்கு பார்வையான டீம் பாரத் என்ற திட்டத்தை நிறைவேற்றும் வகையில் மாநிலங்கள் வளர்ச்சி பெறுவதன் மூலமாக நாடு வளர்ச்சி பெறும், 2047 ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற அனைவரும் இணைந்து பயணிக்க வேண்டும் என்பதுதான் பிரதமருடைய தொலைநோக்கு பார்வையுடைய முக்கிய சாராம்சம். அதனை ஒட்டியே இந்த கூட்டங்கள் மிக சிறப்புடன் கடந்த காலத்தில் நடத்தப்பட்டதை விட மிக சிறப்பாக நடத்தப்படுவதாகவும் அதற்கான முக்கியத்துவம் வழங்கப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல தமிழ்நாட்டின் சார்பாக பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தினுடைய துணைத் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் இந்த கூட்டத்தில் பல்வேறு விவகாரங்கள், குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து எடுத்துரைக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த கூட்டத்தில் கர்நாடகாவில் தமிழ்ல 3 விவசாயிகள் சுட்டு கொலை செய்யப்பட்டது, காவிரி நீர் பங்கீடு, முல்லை பெரியார் விவகாரம், அதே போன்று மேகதாதுவில் அணை கட்டக்கூடிய விவகாரம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய நதிநீர் பங்கீடு தொடர்பாகவும், மத்திய அரசிடமிருந்து மாநிலங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதி உள்ளிட்டவையும், அதே போன்று காவல்துறையை மேம்படுத்துவதற்காகவும் மாநிலத்துடைய எல்லை பாதுகாப்பு, அதே போன்று கடலோர பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காகவும் மத்திய அரசிடமிருந்து கூடுதல் நிதி கோரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுபோல் தமிழக நலனை முன்வைத்து மற்ற மாநிலங்களுக்கு இடையே, அண்டை மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த விவகாரங்கள் குறித்தான ஒரு சுமூக உடன்பாடு எட்டப்பட்டு ஒரு கூட்டுறவு வகையில மாநிலங்கள் இணைந்து ஒன்றுடன் சேர்ந்து வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான கூட்டமாக இது அமையப்பெறும் என்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக தென்மண்டல மாநிலங்களுக்கான அந்த கூட்டம், கவுன்சில் கூட்டம் என்பது
இதற்கு முன்பாக 2022 தான் நடத்தப்பட்டிருந்தது. 2022 நடத்தப்பட்ட போது பல்வேறு விவகாரங்கள் குறித்து அதில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டிருக்கின்றன. அதுவும் குறிப்பாக அந்த 30வது கவுன்சில் கூட்டத்தில் 5 விவகாரங்கள் குறித்து 26 கருத்துருக்கள் முன்வைக்கப்பட்டு அதன் மூலமாக அந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருந்தது. அதில் மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய நதிநீர் பங்கீடாக கிருஷ்ணா நதிநீரும் காவிரி நதிநீருக்கும் இடையிலான அந்த பிரச்சனை குறித்து பேசப்பட்டிருந்தது. மீனவர்களுடைய பிரச்சனைகள் பேசப்பட்டிருந்தது. எல்லை தாண்டி மீன்பிடிக்கக்கூடிய மீனவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதுகாப்பு பிரச்சனை குறித்து பேசப்பட்டது. கடலோர பாதுகாப்பு உள்ளிட்டவை பேசப்பட்டிருந்தது. அதே போன்று தென்னிந்திய ஆறுகளை இணைப்பதன் மூலமாக நதிநீர் சிக்கல் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை களைவது குறித்து பேசப்பட்டது. இதுபோல் மாநிலங்களுடைய ஜீவாதார பிரச்சனைகள் குறித்தெல்லாம் அந்த கூட்டத்தில் பேசப்பட்டிருந்தது. அதில் சுமூகமான முடிவுகளும் கூட எட்டப்பட்டிருந்தன. அதே போன்று உள்நாட்டில் இருக்கக்கூடிய போதைப் பொருள் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்துக்கு கடத்தப்படுவது, அதனை ஒரு மாநிலம் மட்டும் தடை செய்ய முடியாது. தடை செய்தாலும் அது மற்றொரு மாநிலத்தின் மூலமாகவும் கடலோர பகுதியின் மூலமாகவும் அது ஊடுருவதை தடுப்பது உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு விஷயங்கள் குறிப்பாக அதில் இடம்பெற்றிருந்தன. அதே போன்று இந்த கூட்டத்திலும் பல்வேறு விவகாரங்கள் பேசப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு என்ற இலக்கை முன்வைத்து செயல்படக்கூடிய சூழல்ல தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டிருக்கூடிய பான், குட்கா, மசாலா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் அண்டை மாநிலங்களிலிருந்து வருவதும், சில மாநிலங்கள் அதுக்கு தடை இல்லாத சூழல்ல அங்கிருந்து உற்பத்தி செய்யப்பட்டு தமிழ்நாட்டுக்கு வருவதும், அதுவும் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் உற்பத்தி என்பது 0 என்ற சதவீதத்தில் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ளாக போதைப் பொருட்கள் உள்ளே வரக்கூடியதை தடுப்பதற்கு ஒருங்கிணைந்த ஒரு பாதுகாப்பு தேவைப்படுவதனால அண்டை மாநிலங்களும் அதில் தீவிரத்தன்மையை ஏற்படுத்த வேண்டும். எந்த ஒரு இடத்திலும் 0 டாலரன்ஸ் என்ற அளவுல ஒரு நடவடிக்கையை அனைத்து மாநிலங்களும் தென் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் ஒன்றிணைந்து மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலை முன்வைப்பார் எனவும், அதே நேரத்தில் மத்திய அரசும் இதில் உறுதி பூண்டிருப்பதனால அவருடைய பங்களிப்பையும் இதில் மிகுந்த அளவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வலியுறுத்துவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று மாநிலத்துக்கு தேவையான நிதி ஒரு உட்கட்டமைப்பு வளர்ச்சிகளில் சாகர்மாலா உள்ளிட்ட திட்டங்கள் மூலமாக நாட்டில் அனைத்து பகுதிகளுக்கும் வளர்ச்சி ஏற்படுத்துவதற்காக மத்திய அரசு கொண்டுள்ள திட்டங்கள்ல தென் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களை ஒருங்கிணைந்து வளர்ச்சிக்கான ஒரு இண்டஸ்ட்ரியல் காரிடார்கள் கொண்டு வருவது, ஏற்றுமதி இறக்குமதிக்கான துறைமுகங்களை வலுப்படுத்துவது, அதே போன்று வான்வழிகளில் பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்வதற்கும் உள்நாட்டு போக்குவரத்தை வான்வழிகளில் வலுப்படுத்துவதற்குமான பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.